ஹலோ, வணக்கம். உங்கள் லவ் லைஃப்பில் வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன நடந்துட்டுருக்கு, இல்லை என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். கார்டு வந்து நான் கட் பண்ணும்போது 11 எடுத்துக்கலாம். நம்பர் 4 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். உங்கள் லவ் லைஃப்பில் ஏதோ நல்ல விஷயம் நடக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இது வந்தாலே நியூ பிகினிங், நியூ திங்ஸ். ஸோ அதுவும் பாசிட்டிவாக இருக்குது கார்ட்ஸ். சில பேர் வந்துட்டு உங்களுடைய மைண்ட் செட் சேஞ்ச் பண்ண மாதிரி இருக்குது. இன்கேஸ் யாராவது வந்துட்டு உங்களுடைய பாஸ்ட், உங்களுடைய எக்ஸ், மேல் ஆர் ஃபீமேல், உங்களுடைய எக்ஸ் வந்துட்டு உங்களை சில விஷயங்களை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, உங்களை வந்து மூவ் ஆன் பண்ண விடாமல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் செட் அதில் வந்து சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. நீங்கள் விலகணும்னு நினைக்கும் போது விலகாமல் இருந்த மாதிரி இருக்கலாம். ஆனால் இப்போ ஏதோ ஒரு விஷயம் சடனாக நடந்திருக்கு. உங்களுடைய பாத் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஒரு புது விஷயம், அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கணும். நீங்கள் எவ்வளோ நாள் தான் நீங்கள் வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட்டே கொடுக்காத ஒரு விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் ஸ்டக்காக இருக்க விரும்பலை நீங்கள். ஸோ நீங்கள் வெளியில் வரணும்னு நினச்சிங்க. இப்போ அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு ரெடி ஆகிட்ட மாதிரி இருக்குது, அக்செப்ட் பண்ணிட்ட மாதிரி இருக்குது. சில விஷயங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உங்களை ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தேன், அந்த விஷயத்தில் நீங்கள் வெளியில் வர்றதுக்கு ரெடி ஆகிட்டீங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தான் இங்கே இருக்குது. ஓகே, சில பேருக்கு வந்துட்டு லைக் சிசிடிவி கேமரா மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, உங்கள் ஆஃபீஸில், இல்லை ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், லைக் ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி உங்களை வந்துட்டு நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம். சில விஷயங்கள் வந்துட்டு அங்கே சொல்கிறதும், அங்கே இருக்கிற விஷயங்கள் வந்துட்டு பரப்பி விடுறதும், உங்களை பற்றி சில விஷயங்கள் தேவையில்லாத வேலை பண்ணுறதும், அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறதா இருக்கலாம். நிறைய விஷயங்கள் நோட் பண்ணுறாங்க. மேபி உங்களோட ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய எக்ஸ் இன்னும் உங்களை வந்துட்டு வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கிறதா இருக்கலாம். உங்களுக்கு தெரியாமல் சில விஷயங்கள் உங்களை பற்றி தப்பாக சொல்கிறதா இருக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நடுவில், உங்கள் நெய்பர் வீட்டில் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து தவறாக பேசிகிட்டு இருக்கிறதா இருக்கலாம். இந்த விஷயங்கள் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகுன்ற மாதிரி இருக்குது. இதனால் சில பேர் நீங்கள் பாதிக்கப்பட்டும் இருக்கலாம். சம்டைம்ஸ் இமோஷ்னலி நீங்கள் டேமேஜ் பண்ணியிருப்பாங்க உங்களை. அவங்க ஃபீலிங்ஸ், இமோஷன்ஸ் எல்லாத்துக்கூட விளையாடி இருக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பொறுத்துக்கிட்டு இருந்ததாக இருக்கலாம். ஆனால் இப்போ நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரத்துக்கு ரெடி ஆகிட்ட மாதிரி இருக்குது. ரெடி ஆகிட்டீங்க அதுலேருந்து வெளில வரத்துக்கு. எவ்வளோ நாள் தான் நம்ம இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எதுவுமே பண்ணாமலே உங்கள் நேம் டேமேஜ் பண்ணியிருக்கலாம். உங்கள் கேரக்டர் பற்றி, உங்கள் நேம், ஒர்க் பிளேஸில் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்கள் மேலே திணிச்சிருக்காங்க. நீங்கள் பண்ணாத விஷயங்களெல்லாம் நீங்கள் பண்ணதான் சொல்லி இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வெளியில் வரத்துக்கு ரெடி. ஓகே, அது ஸ்டக் அதான் சொன்னீங்க, அந்த ஸ்டக்லேருந்து நீங்கள் வெளில வரீங்க. கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு நெக்ஸ்ட் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நெக்ஸ்ட் என்னன்னா இப்போ அந்த நெக்ஸ்ட்டுக்காக நீங்களே வழி செஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்குது. ஒரு பிடிவாதமாக உங்களை பிடிச்சு வச்சுருந்த ஒரு பர்சன் இருக்கலாம், மேல் ஆர் ஃபீமேல். திரும்ப உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கிடையாது. அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்கள் வெளியில் வரத்துக்கு நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. ஃபைனலி நீங்கள் சில விஷயங்கள் நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்க. அதனால் உங்களுடைய லைஃப், உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய வேர்ல்ட் தலைகீழாக நல்ல விதத்தில் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த ஒரு சின்ன விஷயம்தான் நீங்கள் சில பேர் வந்து ரொம்ப தயங்கிட்டு இருந்த மாதிரி இருக்குது. அந்த ஒரு உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு சந்தோஷம் இல்லாத ஒரு இடம், உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட்டே கொடுக்காத ஒரு விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் அதிகமாக
ஹோப் வச்சுருந்தீங்க நீங்கள், இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு என்றைக்காவது இந்த விஷயம் சேஞ்ச் ஆகும், அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த விஷயத்தில் ஹோப் இல்லாமல் போனதுக்கப்புறம் உங்களுக்கு வலி தான் அதிகமாக கொடுத்துருந்தாங்க. தேவையில்லாத விஷயங்கள் நீங்கள் விலக போகிறீங்கன்னு நினச்சி நிறைய கஷ்டம் கொடுத்துருக்காங்க. 444 சிக்னிஃபிகண்ட், ஸ்டார்டிங்கே 4 சொல்லியிருந்தேன். 444 இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்கள் தைரியமாக வெளில வரதுக்கு ரெடியாக இருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுடைய லைஃப் நீங்கள் நினச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஏற்ற பார்ட்னர் கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சரில் கிடைப்பாங்க. கண்டிப்பாக. பொறுமை ரொம்ப முக்கியம். கார்ட்ஸ் பார்க்கும்போதே தெரியும், எல்லாமே ரொம்ப திரும்ப நியூ பிகினிங், நியூ திங்ஸ், லைக் ஃபுல் கார்டு மாதிரி தான் இந்த கார்டும். 2 டைம்ஸ் வந்திருக்க கன்ஃபர்மேஷன். உங்களுடைய லைஃப் சேஞ்ச் பண்ண போகிறீங்க நீங்கள் எல்லா விதத்துலேயும். உங்களுடைய லவ் லைஃப் மட்டும் இல்லை, உங்களுடைய பர்சனல் லைஃப்லேயே நிறைய விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. அதுக்கான கான்ஃபிடென்ட் உங்களுக்கு இப்போ அதிகமாக கிடைச்ச மாதிரி இருக்குது. ஓகே, டேக் கேர். காட் பிளஸ்.